ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம ஐ எம் a பார்ட் டைமர் ஃபார் த காட்ஸ் மன்வா சீரிஸோட எபிசோட் 1 தான் பார்க்க போறோம். இந்த மன்வாவை பத்தி எந்த ஒன்லைன் நான் சொல்ல விரும்பல, ஏன்னா நீங்க டைரக்டா எபிசோட பார்க்கும்போது இதோட கதையை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரிய தொடங்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஹீரோ அவனோட வாழ்க்கையோட விரக்தியில காட்ஸ் எல்லாரையுமே மட்டமா பேசிட்டு நடந்து போயிட்டு இருக்கும் போது மேகம் எல்லாமே கடுப்பாயி லைட்னிங்கை பயன்படுத்தி அவனோட கதையை முடிச்சிட்டு இருக்கும். இது எல்லாமே நடக்கிறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு சீனை காட்டிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவோட பேரு யூ. அவன் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்காக போயிருப்பான். ஃபர்ஸ்ட் கொஸ்டினா, வாட்டரை எப்படி பியூரிஃபை பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். கவர்மெண்டோட பியூரிஃபையரை பயன்படுத்தி தானே வாட்டரை பியூரிஃபை பண்ணுவாங்க. அடுத்த கேள்வி பிராங்காவே நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். எந்த ஒரு ஏபிலிட்டியும் இல்லாம வெத்து வேட்டா இருக்கிற ஒன்னே மாதிரி ஒரு எதுக்காக நான் என்னோட கம்பெனியில சேர்க்கணும்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆனா நீங்க தானே வேலைக்கு ஆள் தேவைப்படுதுன்னு ஆட் கொடுத்திருந்தீங்க, அதனால தான் நான் அதை விண்ணப்பிச்சேன். கவர்மெண்டோட ஆன்டி டிஸ்கிரிமினேஷன் லா அடிப்படையில ஏபிலிட்டிஸே இல்லாதவங்களுக்கும் வேலையை கொடுக்கணும் சொன்னனால தான் அந்த மாதிரி நாங்க பண்ணோம். இந்த ஏபிலிட்டிஸ் சொல்ற பேர்ல தேவையே இல்லாத முட்டாள்தனம் எல்லாத்தையுமே இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல எப்போ டஞ்சன் ஒன்னு உருவாச்சோ அதுல இருந்து பொட்டன்ஷியல் ஏபிலிட்டிஸ் எல்லாமே மக்கள் எல்லாருக்குமே அதிகமான பவரை கொடுத்துச்சு. ஆனா நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஏபிலிட்டியும் இல்லாம இருந்துட்டு இருப்போம். ஒரு பொய்யான ஆட கொடுத்து கம்பெனிக்கு வர சொல்லி எனக்கு எந்த ஒரு ஏபிலிட்டியும் இல்லைன்னு என்ன நீங்க டைரக்டாவே நக்கல் பண்றேன்னு சொல்ற பேர்ல நம்ம லாவை நீங்க எதிர்த்துட்டீங்க. உடனே என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நாங்க எதுக்காக உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? எங்களோட டைமை வேஸ்ட் பண்ண நீ தான் எங்க கிட்ட ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்கணும்னு அவங்க கிட்ட நக்கலா பேசுறத பார்த்தோன்னே இப்போ வரைக்கும் பேசின எல்லாத்தையுமே நான் இதுல ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன். என்ன கேவலப்படுத்தின எல்லாத்துக்குமே ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல நான் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட போய் நீங்க டைரக்டா என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களோ சொல்லிக்கோங்கன்னு அவனோட மொபைல் அடிப்படையிலேயே ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டு கடுப்போட வெளியே வந்துட்டு இருக்கு. யாரோ தின்னு போட்ட சிவிங்கம் அவனோட கால்ல ஒட்டிட்டு இருக்கும். பூந்தோட்டத்துல தண்ணி ஊத்திட்டு இருக்கிறவன் தப்பா நம்ம ஹீரோவோட மூஞ்சிலேயே பளிச்சுன்னு அடிச்சிட்டு இருக்கு. அவன் கோவத்தோட வீட்டை நோக்கி வந்துட்டு இருப்பான். குடிகார பசங்க அவனோட வீட்டு பக்கத்திலேயே மோண்டனால ஜன்னல் வழியா அது அவனோட வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கும். அது எல்லாத்தையுமே அவன் தொடச்சிட்டு இருக்கும் போது அவங்க அம்மாட்ட இருந்து அவனுக்கு ஒரு கால் ஒண்ணு வந்துட்டு இருக்கும். நீ இப்போ கொஞ்ச நாளாவே ரொம்ப கடுமையா வேலை பார்த்துட்டு இருக்கிறதா கேள்விப்பட்ட. உங்க மாமாட்ட சொல்லி அவங்க கிட்ட கொஞ்சம் பணத்தை கடனா வாங்க வேண்டியதானே. மாமாவா? அவனை பத்தி நீங்க பேசுறத உடனே நிறுத்துங்க. அவனை மாதிரி ஒரு மட்டமானவனை நான் பார்த்ததே கிடையாது. நம்ம இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நம்ம எதையுமே கண்டுக்கிடாம அவன் ஜாலியா ஃபாரினை நோக்கி போயிட்டான். ஹாஸ்பிட்டல் பில் அதிகமா வர்றதை பத்தி நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. நான் நல்லபடியா தான் இருந்துட்டு இருக்கேன். நான் கடுமையா உழைச்சி அது எல்லாத்தையுமே நல்லபடியா நான் செட்டில் பண்ணிடுவேன். நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்கன்னு போனை கட் பண்ணிட்டு எனக்குன்னு இருக்கிற ரிலாக்ஸேஷனா இது ஒண்ணு மட்டும் தானே சிகரெட் அடிக்கிறதுக்காக வீட்டுக்கு வெளியே வந்துட்டு இருப்பான். அப்போ மழை நல்லா பளிச்சுன்னு அடிச்சிட்டு இருக்க. என்னோட வாழ்க்கையில கொஞ்சம் கூட என்ன நிம்மதியா இருக்கவே விட மாட்டீங்களா? என்னோட வாழ்க்கையில நடந்த எல்லா தப்புக்கும் நான் காரணமே கிடையாது. இது எல்லாமே அந்த காட்ஸோட தப்பு தானே. காட்ஸ மட்டமா பத்தி பேசிட்டு இருக்க. அவன் பேசினது எல்லாத்தையுமே கேட்டு கடுப்பான காட்ஸ் லைட்டிங்க பயன்படுத்தி அவனை தாக்கிட்டு இருக்க. என்னோட மட்டமான வாழ்க்கை இன்னையோட முடிய போகுது. ஆனா நான் இறந்துட்டேனா எங்க அம்மாக்கு என்ன நடக்கும்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலையேன்னு அவன் கண்ணை முழிச்சு பார்த்துட்டு இருப்பான். எந்த ஒரு கீரலும் இல்லாம உயிரோட இருந்துட்டு இருக்கு. அப்ப அவன் தலைக்கு மேல ஒரு டிஸ்பிளே ஓபன் ஆகி காட்ஸ் உனக்காக காத்துட்டு இருக்காங்கன்னு அதுல தெரியறத பார்த்தோன்னே காட்ஸ் உண்மையிலே இருக்காங்களா? சாதாரணமா லைட்னிங் யார் மேலயாச்சும் தாக்கிச்சுன்னா அவங்க உடனே இறந்துருவாங்க. ஆனா என் மேல எந்த ஒரு ஸ்கிராச்சும் இல்லாம நான் நல்லா தான் இருந்துட்டு இருக்கேன். இப்போ என் தலைக்கு மேல இருக்கிற இந்த ஸ்டேட்டஸ் விண்டோ எப்பவுமே ஏபிலிட்டி யூசரா இருக்கிறவங்க கண்ணு முன்னாடி தான் தெரியும். என் கண்ணு முன்னாடி தெரியுதுன்னா ஒருவேளை எனக்கு அவேக்கன் ஏற்பட்டு ஏபிலிட்டிஸ் எனக்கு கிடைச்சிட்டான்னு ஆர்வத்தோட பார்த்துட்டு இருப்பான். அதுல பார்ட் டைம் ஜாபுக்கான அப்ளிகேஷன் சம்பந்தப்பட்டது விண்டோஸ்ல தெரியறத பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் நான் பாசிட்டிவா திங்க் பண்ண தொடங்கணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி என்னன்னா முன்னேத்திக்கிறதுக்கு இதான் ஒரு நல்ல ஒரு சான்ஸா இருக்கும்னு காட்ஸ் ஆஃப் பார்ட் டைமர்னு சொல்ற இந்த ஸ்கிரீனை தொட்டோன்னே உங்ககிட்ட எந்த ஒரு டிவைன் பவரும் இல்லைன்னு காட்டிட்டு இருக்க. டிவைன் பவரா? என்கிட்ட எந்த ஒரு ஏபிலிட்டிஸும் இல்லையே, அதுல எங்க போய் நான் டிவைன் பவரை போய் தேட? யாரு கண்டா? ஒருவேளை இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை என்னோட லைஃபையே சேஞ்ச் பண்ணதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருந்துட்டு இருக்குன்னு அதை பிரஸ் பண்ணோனையே அவனோட வேலையை பத்தி இருக்கிற எல்லாமே ஸ்டேட்டஸை ஓபன் பண்ணி அவன் யாருக்கிட்ட வேலை பார்க்க போறான் எல்லாமே தெரிஞ்சிட்டு இருக்கு. அதுல முக்கியமா அவன் வேலை பார்க்க போற இடமே டஞ்சன் தான். டஞ்சன்ல அதிகமான மான்ஸ்டர் எல்லாமே இருந்துட்டு இருக்கும்ல. அப்ப நான் உண்மையிலேயே டஞ்சனை உருவாக்குனது காட்ஸ் தானா? இதை என்னால நம்பவே முடியலன்னு அவன் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கும் போது இந்த வேலையை அவன் பண்ணி முடிச்சனா அவனுக்கு சேலரியா 12 தோர் கிடைக்கும்னு அதுல போட்டுட்டு இருக்க. இந்த 12 தோர்னு சொல்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காட்ஸோட கரன்சியா தான் இருக்கும். இதை பயன்படுத்தி நான் மணியா யூஸ் பண்ண முடியும் போல இருக்கு. என்ன நடந்தாலும் இதை நான் பண்ணல
பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு அதை அக்செப்ட் கொடுத்தோன்னே திடீர்னு ஒரு டெலிபோர்டேஷன் மூலமா இதுவரைக்கும் அவன் பார்க்காத ஒரு இடத்தை நோக்கி அவனை கொண்டு போயிட்டு இருக்கு. இது என்ன கனவா? இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு இடத்தை நான் பார்த்ததே இல்லையேன்னு ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்கும் போது அவனுக்கே தெரியாம பின்னாடி வழியா ஒரு மான்ஸ்டர் அவனை தாக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கும். எதுக்காக தேவையில்லாம நீ தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன்னு அந்த மான்ஸ்டரை ஈஸியா ஒருத்தன் வந்து கையாண்டிட்டு, நீ தான் புதுசா வந்திருக்கிற பார்ட் டைமரா, ஓடினோட சன்னா இருக்கிற தண்டர் காட் தோர், நான் ரொம்ப ஃபேமஸா இருக்கிறனால உனக்கு கண்டிப்பா என்ன பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். போற வழியில நம்ம ரிலாக்ஸா பேசுவோன்னு அலைக்கா அவனை தூக்கிட்டு அங்கிருந்து போயிட்டு இருக்கு. இந்த கரடு முரடான உடம்பு, ஹேமர், இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இவன் தான் உண்மையான தோர். ஏசியால இருந்து வந்திருக்கிற காட் நீ தானா? என்னது இவன் என்ன பார்த்து காட்னு சொல்லிட்டு இருக்கானா? இங்க இருக்கிற எல்லா இடத்துலயுமே காட்ஸா தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்பனா ஃபர்ஸ்ட் டைமா வந்த ஹியூமன் நானா தான் இருக்கணும். நான் ஒரு ஸ்மால் மவுண்டன்ல இருந்து தான் இந்த இடத்தை நோக்கி வந்திருக்கேன்னு சொன்னோன்னே, மவுண்டன் காடா? அதை பத்தி நான் நல்லா கேள்விப்பட்டிருக்கேன். யாரெல்லாம் கஷ்டத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுதானே உன்னோட வேலையா இருந்துட்டு இருக்கு. உன்னால இந்த வேலையை பண்ண முடியுமா? ஏன்னா இந்த வேலையோட முக்கியமான நோக்கமே ஹியூமனை கொடுமைப்படுத்துறது மட்டும்தான். இதுக்கு முன்னாடி மினாட்டியூர் டஞ்சனை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். எதுக்காக அதை பத்தி நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்கீங்க? நீ பாத்துட்டு இருக்கீங்க அந்த டஞ்சனை நாங்க உருவாக்கிட்டு இருக்கோம். இனி எங்க கூட சேர்ந்து நீயும் வேலை பார்க்கறதுக்கான டைம் வந்துட்டுன்னு அவனை உள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்க. நீ இந்த புதுசா வேலைக்கு வந்திருக்கிறவனா? இங்க சும்மா இருக்கிறத விட்டுட்டு உடனே போய் உன்னோட வேலையை பாரு. செக்டர் 1, 2, 3 சொல்லிட்டு எதையுமே யோசிக்காம எல்லா இடத்துலயுமே கடுமையா ரொம்ப ஜாலியா வேலையில ஈடுபட்டு எல்லாத்தையுமே சீக்கிரமாவே முடிச்சிட்டு இருப்பான். இன்னைக்கு உன்னோட வேலை எல்லாத்தையுமே நீ நல்லாவே பார்த்திருக்க. எல்லா வேலையும் உனக்கு எப்படி போச்சு? இது ஒரு சிம்பிளான லேபர் டாஸ்கா இருந்தனால எல்லாத்தையுமே நான் சாதாரணமாவே முடிச்சிட்டேன். இங்க இருக்கிற வேலை எல்லாமே முடிஞ்சு போச்சு. இங்க இருக்கிற கேரேஜ் எல்லாத்தையுமே நம்ம இப்போ அடுத்த பிளேஸை நோக்கி கொண்டு போறதுக்கான டைம் வந்துட்டு. ஏசியால இருக்கிற காட்ஸ் எல்லாருமே உன்னை மாதிரி எனர்ஜெட்டிக்கா தான் இருந்துட்டு இருப்பாங்களா? இன்னைக்கு நீ அதிகமான பாராட்ட வாங்கியிருக்கேன்னு நான் கேள்விப்பட்டேன். என்னோட 200% சோஷியல் ஸ்கில்ல பயன்படுத்தி நான் எந்த மாதிரி வேலையினாலும் பார்க்கறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் இங்க இருக்கிற காட்ஸ் எல்லாரும் கூட சேர்ந்து ஃப்ரெண்ட்லியா பழகி அதிகமான பெனிஃபிட்ஸை நான் சம்பாதிச்சே தீரும். இனிமேல் நம்ம நடந்து போய் தான் எல்லா வேலையும் பார்க்கணும். அந்த முட்டா பசங்க தேவையில்லாத வேலை எல்லாமே பண்றனால அவங்க பண்ற வேலை எல்லாமே யூஸ்லெஸ்ஸா இருக்கு. நம்மளுக்கு தான் தலைவலியை உண்டாக்கிட்டு இருக்கு. அவன் ஒரு பாக்ஸை எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கும் போது ஒரு டிராப் மேல கால் வைக்கிறதுக்கு தயாராகிட்டு இருப்பான். உடனே உன் காலை வைக்கிறத நிறுத்து. இந்த இடத்துல டிராப் அதிகமா இருந்துட்டு இருக்கு. நீ டிராப்பை பத்தி இதுவரைக்கும் நீ தெரிஞ்சுக்காம இருந்தீனா இந்த சைனை தான் டிராப்போட சிம்பிளா வச்சுக்கோ. அதுலயும் முக்கியமா இந்த இடத்துல அதிகமா இருந்திருக்கிறனால நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தே தீரணும். நீ ஒரு நியூ கமரா இருக்கிறனால உனக்கு கண்டிப்பா இதை பத்தி தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா போக போக உனக்கே இதை பத்தி எல்லாமே நல்லாவே தெரிய தொடங்கும். அப்பர் கிளாஸ் சீனியரா இருக்கிற காட்ஸ் எல்லாருமே ஹியூமன்ஸை டெஸ்ட் பண்ணி தான் அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா லோ கிளாஸ் காட்ஸா இருக்கிற நம்ம எல்லாருமே நம்மளோட வாழ்க்கைக்காக இந்த மாதிரி வேலையை பார்த்து தான் நம்ம வாழ வேண்டியிருக்கு. ஒரு ரூமை கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இருப்பாங்க. கொஞ்ச நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அந்த ரூமை கம்ப்ளீட் பண்ணாங்க. நீ வேணா போய் பாருன்னு சொன்னோன்னே கொஞ்ச நிமிஷம் தான் இருக்கும். ஆனா அது பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு அரண்மனை மாதிரி இருந்துட்டு இருக்கு. அவன் கொண்டு வந்த பாக்ஸை திறந்து பார்த்துட்டு இருப்பான். அதுல ரவுண்ட் ஷேப்ல இருக்கிற ராக்கை சுத்தி ஸ்பைடரோட சில்கி வெப் அதிகமா சுத்தப்பட்டு இருந்துட்டு இருக்கும். இந்த இடத்துல அதிகமான ராக்ஸ் எல்லாமே இருந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம உடனே நகர்த்தியே ஆகணும். இல்லனா இதுவே நம்மளுக்கு தலைவலியா மாறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. அப்ப அந்த இடத்துல ஒரு லிசார்ட் மேன் ஒன்னு இருந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருப்பான். இது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியல. ஏன்னா அதை தொட போயிட்டு இருக்கும் போது அதை நீ தொடாம இருக்கிறது உனக்கு நல்லது. அது மட்டும் ஆக்டிவேட் ஆயிட்டுனா அதை நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுன்னு அடுத்ததா காப்ளினோட நெஸ்ட் இருக்கிற இடத்தை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. ஹியூமன்ஸ் இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் நோக்கி வந்தாலே அடுத்ததா அவங்க இதை கம்ப்ளீட் பண்ண போறாங்கன்னு அர்த்தம்னு பேசிட்டே வந்துட்டு இருக்கும் போது ஒரு காப்ளின் ஆக்ரோஷமா அவனை தாக்க வந்துட்டு இருக்கும். அதை பார்த்து பயத்திலேயே அவனோட ஃபேன்ல உச்சா போயிட்டு இருக்கு. அது என்னன்னா அவன் படுற பயத்தை பார்த்து நக்கல் அடிச்சு சிரிச்சிட்டு இருக்கும். நீ எதை நினைச்சு கவலைப்படாத, அவன் உன்னை கலைக்க தான் செஞ்சான். அதே டஞ்சன் மொத்தமா கம்ப்ளீட் ஆயிட்டுனா இந்த காப்ளின் கிரியேச்சர் எல்லாமே இன்டெலிஜென்ட்டா இருக்கிறனால இதை டீல் பண்றது அந்த அளவுக்கு ஈஸியான விஷயமே கிடையாது. அது ரொம்ப கடுமையா மாறிடும். லேபிரிந்தோட எண்டா இருக்கிற பாஸோட சாம்பரை நோக்கி வந்துட்டு இருப்பாங்க. மவுண்டன் கார்டு, உன்னோட வேலை எல்லாமே எப்படி போச்சு? இன்னைக்கு நீ அதிகமான பாராட்ட சம்பாதிச்சதா நான் கேள்விப்பட்டேனே. தோர் அந்த இடத்தை நோக்கி வர்றது பார்த்தோன்னே வேலை எல்லாமே அவங்களுக்கு முடிஞ்சிட்டு இருக்கும். லோ கிளாஸ் காடா இருக்கிறவங்க எல்லாரையுமே இப்போ வீட்டுக்கு அனுப்புறதுக்கான டைம் வந்துட்டுன்னு தோர் அவனோட ஹேமரை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். வீட்டுக்கு யாரையாச்சும் அனுப்பும் போது இந்த அளவுக்கு பயங்கரமாவா அனுப்புவாங்க? நான் ஒரு ஹியூமன் தெரிஞ்சு என்னோட கதையை முடிக்கிறதுக்காக தான் அந்த ஹேமரை பயன்படுத்தி தாக்குறான்னு டக்குன்னு நான் ஷாக் ஆயிட்டேன்னு. இது வரைக்கும் நடந்தது எதுவுமே கனவே கிடையாது. எல்லாமே உண்மைதான். நான் உண்மையிலேயே ஒரு ஏபிலிட்டி யூசரா மாறிட்டேன்னு ரொம்ப சந்தோஷத்துல கத்திட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிரும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான எபிசோடு எல்லாத்தையுமே நீங்க தொடர்ச்சியா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.